திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல திரு ராதாகிருஷ்ணன், காதல் திருமணமா அல்லது ஒரே ஜாதிக்குள் நடக்கிற திருமணமா அப்படின்றது விவாதம் இல்லை. பதிவு திருமணம் பற்றின ஒரு விவாதம் தான் இது. பதிவு திருமணம் அப்படின்றப்போ நமக்கு நீங்க சொல்றது இந்து திருமண சட்டம், அதுல 67 வந்த திருத்தம், இது பத்தி சொல்றீங்க. ஆனால் 2005 மத்திய அளவிலும் தமிழ்நாட்டில் 2009 ஆண்டிலும் திருமண பதிவு சட்டம் வந்துருச்சு. எல்லா திருமணங்களும் அதன் அடிப்படையில் ரெஜிஸ்ட்ரார் அலுவலகத்தில் சென்று பதிவு செய்யணும். அப்போ நீங்க வழக்கறிஞர் அறையில் அந்த திருமணம் நடந்ததாக நீங்க சான்றிதழ் அளிச்சாலும் அந்த தம்பதியர் இருவருமே ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் தங்களை நேரில் காண்பித்து அவங்க கையெழுத்து போட்டாதானே அந்த திருமணம் முடிந்ததாக அந்த பதிவு செல்லத்தக்கதாகும். அப்படி ஆகாத திருமணங்கள் செல்லாதுன்னு நீதிபதி சொல்றதுல என்ன தவறு? அதாவது இந்த இஷ்யூ வந்ததுக்கே காரணம் சாதி தான். முதல்ல அதை நம்ம பார்த்துக்கணும். இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே நம் பாரதிதாசன். இது வந்தது காரணம் இதுதான். ஏன்னா ஒரே சாதியிலானது திருமணத்தை பத்தி யாரும் அறிக்கை கொடுக்க போறதில்லை, எப்பவுமே கொடுத்ததில்லை. கலப்பு திருமணங்கள் நடந்து அதில் யாராவது ஒரு தவறு நிகழ்ந்தாலும் அரசியல்வாதிகள்லாம் வருவாங்க. இதுதான் உண்மை. இப்ப பதிவு திருமணம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று தங்கள் திருமணத்தை பதிவு செய்ய உரிமை இருப்பதோடு அதற்கு வசதியும் இருக்கணும். இப்போ ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுங்களேன், பதிவு திருமணம் செய்ய உட்கார்றாரு, நீங்க 2 பேரும் போறீங்க, கூட இருக்கிறவங்க எல்லாமே இருக்கிறாங்க, அதுக்காக ஒரு ஹால் இருந்துச்சுன்னா வடக்கு நீட்டம் யாரும் போக மாட்டாங்க. சோ இந்த கையெழுத்து போடுற இஷ்யூ இருக்கு இல்லைங்களா, இது ஆப்ஷன். நீங்க சொல்ற மாதிரி 2 பேரும் கையெழுத்து போடணும் அந்த மெமரண்டத்தில் இல்லைன்னு சொல்ல, ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடுறது பின்னால டெவலப் பண்ணுது. நீங்க 2 பேரும் அந்த மெமரண்டத்தில் கையெழுத்து போட்டு நீங்க அனுப்பலாம். ஏன்னா ஏற்கனவே உங்க திருமணம் ஆகிவிட்டது, நீங்க பதிவு பண்ணீங்க அனுப்பலாம். அதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. இப்ப எப்படி நடந்திருக்குன்னா, இவங்க இந்த 2 வழக்கு தானே, 3000 திருமணங்கள் நடந்திருக்கு. அந்த என்கொயரி ஆபீசர் கூட அந்த 3000 திருமணத்துல போய் எல்லா அப்பா அம்மாட்டையும் பேசி எங்களுடைய விருப்பத்துக்கு மாற அவங்க நடந்துட்டாங்கன்னு யாரும் சொல்ல கிடையாது. ஏதோ 2 பேர் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த கோர்ட்டுக்கு வந்ததுனால இந்த திருமணங்கள்லாம் செல்லாது, இது போலி திருமணங்கள் இல்ல போலி பதிவுண்டு யாருமே சொல்ல முடியாது. இப்போ இது ஒரு வசதியா போயிடுச்சு மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு. காதல் திருமணங்களையும் சீர்திருத்த திருமணங்களையும் கலப்பு திருமணங்களையும் தடுக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருக்கிறார்கள் அல்லவா, சமூகத்திற்கு எதிராகவே எப்பொழுதும் செயல்படுபவர்கள். அவர்களுக்கு இது வசதியாக போய்விட்டதே ஒழிய சட்டம் ரொம்ப சரியா இல்ல. அது சட்டம் அவங்க இப்ப பிரச்சனை இல்ல. சட்டப்படி ஒரு பெண், எனக்கு அவங்களுடைய ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமண வயது நிரம்பிடுது. ஆனாலும் அவங்களுடைய சம்மதமே இல்லாம அவங்களுக்கு தெரியாமலேயே ஒரு நபர் அவங்களை திருமணம் செய்ததாக பதிவு செஞ்சிட முடியும் இப்ப இருக்கிற ஏற்பாட்டுல. அப்படின்றப்ப அதை சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு வைக்கிற கோரிக்கை நியாயமான ஒண்ணுதானே. அதுக்கு பொறுப்பானது பதிவாளர் மட்டும்தானே. நீங்க ஏன் பதிவு செய்யறாரு? அவரு சட்டத்துல எல்லா வழியும் இருக்கு, எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருந்தா மட்டும் தான் அவர் பதிவு செய்யணும். ஏன் பதிவு செய்யறாரு? வழக்கறிஞர் சொல்லணும். இதுல வழக்கறிஞர் கொடுத்தா கூட நீங்க பதிவு செய்யறீங்க. சோ பதிவாளர்கள் ஊழல் நிரம்பியவர்களாக, ஊழல் இல்லாமல் வாழ முடியாதவர்களாக இருப்பதால் தான் இந்த திருமணங்கள் பதிவு செய்யப்படுகின்றனவே ஒழிய சாலமனைசேஷன் ஆஃப் மேரேஜ் சொல்றதுக்கு என்ன தப்பு இருக்கு? நான் என்னுடைய முன்னால் நடக்குது, நான் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறது என்ன தப்பு இருக்கு? சட்டத்துக்கு எதிரான காரியம் அல்ல. அதே மாதிரி ஒரு வழக்கறிஞரையில் திருமணம் நடத்தக்கூடாது என்பது இது ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் ஆகாது. ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன் முன்னால் நடக்குது, அவங்களுக்கு பயம் இருக்கு, வழக்கறிஞர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். காதலன் காதலி வராங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வேற யார் இருக்காங்க? நீங்க சொல்றீங்க சட்ட உதவி செய்யணும். சட்ட உதவி செய்தா வழக்கறிஞர் செய்ய தவறுன்னு சொல்லக்கூடாது கோர்ட். நீதிமன்றம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஒரே அறையில் இத்தனை திருமணங்கள் நடந்திருக்கிறதே, இது இயல்பானதா? அதை மட்டும் தான் கேட்கலாம். அவங்க சந்தேகப்படலாம். ஏன் இப்போ ஃபாரின்ல இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, அமெரிக்காவிலும் லண்டன்லயும் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா? அதுக்கெல்லாம் அந்த இடத்தில் வழக்கறிஞர்களா இருக்கிறார்கள், நாம் மட்டும் வழக்கறிஞர்கள் இதை செய்யக்கூடாதா? அதனாலேயே இந்த தீர்ப்பை நான் ஏன் எதிர்க்கிறேன் என்றால், வழக்கறிஞர்கள் ஏதோ செய்யக்கூடாத தவறை செய்து விட்டது போலவும், அரசு சரியாக செயல்படுகிறது என்பது போலவும் இந்த தீர்ப்பு. நீங்க இப்படி எனக்கு புரியுது, வழக்கறிஞர்களுடைய எல்லா தவறுகளையும் மூடி மறைத்து விட்டு நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மட்டும்தான் தவறு நடக்கிறது மாதிரி நீங்க ஒரு பால அந்த பக்கம் திருப்புறீங்க. ஆனா சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் திரு பால் கனகராஜ் காதலித்து நாடக்கூடிய 2 தம்பதியரை, இளம் வயது ஆட்களை வழக்கறிஞர்களாக நடந்து கொள்ளாமல் அவங்கள தங்களோட கிளையண்டா மாத்திர ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடக்குது அப்படின்னு அவர் வேதனை தெரிவிக்கிறார்.
சில வழக்கறிஞர்கள் அப்படி செய்யலாம். பெரும்பாலான வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே இதையெல்லாம் செய்கிறார்களே ஒழிய அவர்களுக்கு எங்கிட்ட கிளையண்ட் வரணும். எத்தனையோ பேர் அவங்க செலவு பண்ணி அவங்க வீட்டுல தங்க வச்சு எத்தனையோ திருமணங்கள் நடத்தியிருக்காங்க. எனக்கு பர்சனலா தெரியும். எத்தனையோ பேர் சாதி மறுப்பு திருமணத்தை அப்படிதான் நடத்த முடியுது, இல்லைன்னா அவங்களை கொண்டுடுவாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது வழக்கறிஞர் நாம் குறை சொல்வது தவறு. ஏதோ ஒரு வழக்கறிஞர் எப்பொழுதோ செய்த தவறை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டில் எல்லாமே இப்படித்தான் நடக்கிறது என்று பொதுமைப்படுத்தக்கூடாது, தவறு. இரண்டாவது, இந்த திருமணம் செல்லாது என்று சொல்வதும் தவறு. இதற்கு மேல் அப்பீல் உள்ளது, உச்சநீதிமன்றம் உள்ளது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் செல்லலாம். அதில் கூட என்ன சொல்கிறார் என்றால் நீதிபதிகள், இந்த திருமணம் செல்லாது என்று சொல்வதற்கு பெண்ணுக்கு உரிமை உள்ளது, ஆனால் ஆணுக்கு அந்த உரிமை இல்லை. இதுதான் அந்த தீர்ப்பில் இருக்கு. இதற்கு காரணம் என்னவென்றால் பெண்கள் நிறைய பாதிக்கப்படுகிறார்கள். மேபி அவருடைய கருணை அது. சரி விஜயகுமார், இந்த தீர்ப்புல 2 அம்சங்கள் நமக்கு புலப்படுது. ஒன்று, வழக்கறிஞர் அறையில நடக்கிற திருமணம், அங்க திருமணம் நடந்ததாக சொல்றத சட்டப்படி நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு ரூல் பண்றாங்க. 2வது, இதுல தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருச்சுன்னு சொன்னா பெண்கள் நீதிமன்றத்தை நாடி இந்த திருமணம் நடக்கல அப்படின்னு அவங்க நீதிமன்றத்தை நாடலான்றாங்க. இந்த தீர்ப்புக்கு மேல்முறையீட்டுக்கு செல்லும் வரை இந்த தீர்ப்பாகத்தான் இருக்கும். இதுதான் சட்டமாக இருக்கும். அப்ப இனி நடக்கக்கூடிய வழக்கறிஞர் அறையில் நடக்கிற திருமணங்களோ செல்லாது அப்படின்னு தான் பொருளா? இனி இந்த பெண்கள் மட்டும்தான் நீதிமன்றத்தை அணுக முடியும் இந்த பிரச்சனையில அப்படின்றதான் இருக்கக்கூடிய சட்ட நிலைப்பாடா? இல்ல, இதுல சில சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா என்னுடைய வழக்கு அந்த சிக்கல்ல தான் இருக்கு. என்னுடைய வழக்கை நான் சந்தித்த ஒரு வழக்கு என்னவென்றால், இங்கே தலைகளான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெண் ஒருதலை காதலில் ஒரு ஆணை விரும்புகிறார். கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் படி இவர் ஹிந்து, அவங்க கிறிஸ்டியன். அந்த ஒரு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல அவங்க ஃபேக்கா ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க மேரேஜ். அவங்க போய் அந்த பெண் இவங்க அந்த ஆணை கூப்பிடாமலே அந்த சென்டர்ல போய் மேரேஜ் நடந்ததா ஒரு சர்டிபிகேட் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் தன்னுடைய நண்பருக்கு, பொது நண்பருக்கு மேரேஜ் நடக்கிறதா ஆணை கூப்பிடுகிறார். எனவே ஆணும் அதை நம்பி போகிறார். அங்கே போன உடனே வழக்கறிஞர்களும் குண்டர்களும் சூழ்ந்து கொள்கிறார்கள். அந்த ஆணை சூழ்ந்து கொண்டு, நாங்கள் காட்டக்கூடிய ஃபார்ம்ல நீங்க கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்லி, இதுக்கு மேரியார் ரெஜிஸ்ட்ரார் உடந்தை, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் உடந்தை, வழக்கறிஞர்கள் உடந்தை. இதுதான் ஃபேக்ட் மேரேஜ். அங்கே அவர் மிரட்டி கையொப்பமிட்டு அவரை அப்புறம் அந்த பெண் சைனாவுக்கு போறாரு. ஒரு நாள் கூட குடும்பம் நடத்தல. இவர் இவருடைய வீட்டுக்கு போறாரு. 6 மாசம் கழிச்சு இவருடைய வீட்டை அந்த பெண் கதவை தட்டுகிறார். இதுதான் கதை. ஒரு தரப்பு வாதமாக கூட இருக்கலாம் இல்லையா? இது ஒரு தரப்பு வாதம். எனக்கு தெரிந்த கதையை நான் சொல்லுவேன். எனவே ஃபேக்ட் மேரேஜ்னா இதுதான். இது ஆணுக்கும் நேருகிறது, பெண்ணுக்கும் நேருகிறது. இதைத்தான் நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. ஒண்ணு, வழக்கறிஞர் அறையில இப்பதான் வழக்கறிஞர் முறையில உண்மையிலேயே மனதார விரும்பக்கூடிய இருவருக்கு திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வது என்பது வேறை. என் அறையிலே நான் நூற்றுக்கணக்கான நபர்களை அழைத்து திருமணம் செய்து வைப்பது என்பது வேறு. அதைத்தான் நீதிமன்றம் தடுக்கிறது. இது ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட், தொழில் தர்மத்தை மீறிய விஷயம். ஒரு புரோக்கரை வச்சு ஆளை தேடி பிடிப்பிச்சு அறையில ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணி நூற்றுக்கணக்கான சர்டிபிகேட் இஷ்யூ பண்றது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் என்னை நாடி உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஒரு ஆணோ பெண்ணோ வரும்போது அவர்களுக்கு உதவுவது என்பது சட்ட ரீதியாக வேறு. உதவியும் இனி நீங்க செய்ய முடியாது. கண்டிப்பா செய்ய முடியும். அதை நீதிமன்றம், எந்த நீதிமன்றமும் தடுக்க முடியாது. அரசியல் சட்ட உரிமை அது. தீர்ப்பு அப்படித்தானே சொல்லுது. தீர்ப்புல என்ன சொல்றாங்க, நீங்க தொடர்ந்து 100, 200, 300 மேரேஜ் இந்த மாதிரி சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணி பண்றதை நீங்க தடை பண்ணுங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா, தொழில் தர்மத்தை பாதுகாக்கிறதுக்காக சொல்றாங்க. அது ஒரு சின்ன அதுக்கு ஒரு பிரேக் போடுறாங்க. அன்ரெஸ்ட்ரைன்ட் யூஸ் ஆஃப் தி லா, அதுக்கு ஒரு பிரேக் போடுறாங்க, அவ்வளவுதான். திரு பாலு, இதுல 2 கருத்துக்கள் அவங்க சொல்றாங்க. சாதி மறுப்பு திருமணம் செய்தவங்களுக்காகத்தான் இந்த பிரச்சனையை அதை பேசாம பேச முடியாதுன்றாங்க. இன்னொரு விஷயம் நமக்கு வர்றது, ஒரு ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது ஒரு ஆட்கொணர்வு மனு. அதற்கு ஒரு 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 அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற முக்கியமான உரிமைகள்ல பாதிக்கப்பட்ட நபருக்கு இருக்கிற ஒரு உரிமை, அதை தவறாக பயன்படுத்துறாங்கன்றது இதுல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இப்படி சந்தேக கண் கொண்டு பார்த்தால் உண்மையிலேயே திருமணம் செய்து ஒரு பெண் பெற்றோர்களாலோ அல்லது உறவினர்களாலோ தடுத்து வைக்கப்பட்டு அல்லது மிரட்டி வைக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை நாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒன்று இருக்கிற பட்சத்தில் பாதிக்கப்பட்ட கணவன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உயர்நீதிமன்றத்தின் கதவுகளை தட்ட முடியுமா, முடியாதா? நிச்சயமாக நீங்கள் சொல்வதை நான் முழுக்க ஏற்றுக்கொள்கிறேன். ஆட்கொணர்வு மனு என்பது பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நீதிமன்றம் செல்வதற்காகத்தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த அதிகாரமே வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் மாற்று கருத்தல்ல. எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கிறது என்னவென்று சொன்னால், பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை நடத்தக்கூடிய மதிப்புக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள்
இன்றைக்கு வழக்கறிஞர்கள் மீது எந்த தவறும் இல்லை, எல்லாம் பதிவாளர்கள் தான் காரணம். இது கலப்பு திருமணத்திற்காக நடைபெற்ற பிரச்சனை. எனவே இதில் நீங்கள் பார்க்கக்கூடாது. இன்னொரு செய்தியும் சொல்லுகிறார், இது போன்ற இந்த சுயமரியாதை திருமணங்களை ஒழிப்பதற்கான முயற்சி இது என்று சொல்லுகிறார். இந்த தீர்ப்பிலே நீதிபதிகள் சொல்லுகிறார்கள், ஆண்கள் இயற்கையாக இருக்கக்கூடிய வயதின் காரணமாக, சமூக நிலையின் காரணமாக பெண்களுடைய சம்மதத்தை ஒரு அழுத்தத்தின் மூலமாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த வாய்ப்பின் காரணமாக பெண் irreparable லாஸ் என்று சொல்லுவார்கள், ஈடு செய்ய முடியாத இழப்பிற்கு ஒரு பெண் ஆளாகி விடுவாள் என்று ஒரு நீதிபதி சொல்வதை எல்லோரும் சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் தான். அந்த அளவில் மட்டும் நீங்கள் பார்த்தால் போதும். இதை சாதியாகவோ இல்லை திருமணமாகவோ காதலாகவோ நீங்கள் பார்க்க வேண்டாம். அதற்கு அடுத்து அதை பற்றி பார்ப்போம். ஒரு பெண் பாதிக்கப்பட்டு அந்த பெண் எதிர்காலத்தை இழந்து நிற்கக்கூடிய நிலையில் அந்த குடும்பத்தினர்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனையும் வலியையும் இந்த நேரத்திலே பதிவு செய்தாக வேண்டும். நீதிபதி சாதாரணமாக சொல்லவில்லை. வழக்கறிஞர்கள் வந்தால் திருமணம் செய்வது என்ன தவறு நீங்கள் கேளுங்கள், நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு வழக்கறிஞர் இருக்கக்கூடிய கடமை பொறுப்பு என்னவென்று சொன்னால், இருவர் வருகிறார் என்று சொன்னால் உன்னுடைய பெற்றோர் எங்கே, உன்னுடைய அப்பா எங்கே, அம்மா எங்கே என்று குறைந்தபட்சம் அவரிடம் கேட்டார்களா? அல்லது இன்றைக்கு நோட்டரி வழங்குகின்ற பொழுது பிரச்சனைக்குரிய ஒரு ஆவணம் வருகிறது என்று சொன்னால் அதில் சம்பந்தப்பட்ட இரத்த உறவினர்களுடைய கையொப்பத்தை இட்டால் தான் நான் அதில் சான்று வழங்குவேன் என்று வழக்கறிஞர்கள் சொல்வார்கள். உதாரணத்துக்கு தான் சொல்றேன். என்னன்னா அந்த அளவிற்கு அந்த ஆவணத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கறிஞர் பொறுப்புணர்ச்சியோடு நடக்கின்ற பொழுது, ஒரு வழக்கறிஞர் திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இரண்டு தரப்பினுடைய இரத்த உறவினர்கள் வந்திருக்கிறார்களா, எங்கேயோ கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் இருந்த நண்பர்கள் கொண்டு வந்து இவர்களை திருமணம் செய்து என்று சொல்லுகிறார்களே, இவர்கள் எங்கே சென்று வாழ்வார்கள், இவர்கள் வாழ்வதற்கான வழிமுறை இருக்கிறதா, இதையெல்லாம் குறைந்தபட்சம் உறுதி செய்ய வேண்டும். இதில் நீங்கள் சொல்வதை போன்று நீங்கள் பதிவுத்துறைக்கு செல்கின்ற பொழுது ஒரு வழக்கறிஞர் அதில் ஒரு தாய் தந்தையருடைய கையொப்பம் வேண்டும், தாய் தந்தையருடைய குறைந்தபட்சம் விருப்பம் இல்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் தாய் தந்தையருக்கு இந்த தகவல் உங்களுடைய வழக்கறிஞர்கள் பொறுப்பாக நடந்து கொள்ளவில்லை. அதை தாண்டி இந்த நீதிபதி இன்னொரு செய்தியும் சொல்லி முடிக்கிறார். என்னவென்று சொன்னால், அடுத்த சுற்றுல பேசலாம். நீங்க வழக்கறிஞர்கள் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்க, வர்றவங்களை வந்து எந்த விதமான பின்புலத்தையும் விசாரிக்காம செய்யறாங்கன்ற அவருடைய ஆதங்கத்தை நீ எப்படி பார்க்கறீங்க? பணத்திற்காக செய்யப்படும் விஷயமாக இது இருக்குங்கிறதுல மறுப்பு இல்லை. ஏன்னா ஒரே ஒருவர் 675 திருமணங்கள், அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை சனி ஞாயிறு இருக்கிறதோ அதை தவிர்த்து ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு 20 to 25 திருமணம் செஞ்சிருக்காங்க. 30 நாளை விட அதிகமா. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது என்னன்னு சொன்னா, இங்க போனாதான் உதவியா இருக்குங்கிறதுனால அதுல ஏமாற்றத்தனமானதாகவோ, பெற்றோர்களை மிரட்டி பணம் பறிக்கிறதாகவோ, அந்த பெண்களை அழுத்தம் கொடுத்து திருமணம் செய்ததாகவோ, வழி இல்லாமல் அந்த பெண்கள் போனது எல்லாமே இருக்கும். அதுல நம்ம ரெண்டு விஷயங்களை பற்றி மட்டும் எடுத்து பாக்குறது, சமூகத்தினுடைய இந்த பிரச்சனையினுடைய ஒட்டுமொத்த தன்மையை விட்டுட்டு அங்கங்க பிச்சு பிடுங்கி சில விஷயங்களை பார்க்கிற மாதிரி இருக்கு. அதனுடைய முழு பரிமாணத்தை பாக்குறதுக்கு காரணம் என்ன, ஏன் இப்படி நடக்குதுங்கிறத பேசியாகணும். சரி, ஒரு இடைவெளிக்கு பிறகு பேசலாம். ஒரு இடைவெளிக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல